என்னப்பா சார், 100 ரூபாய் பணம் வேணும் செலவுக்கு. செலவை போயிட்டு வாங்கிக்கோங்க. அதுதானே வீட்டுக்கு நிதி மந்திரி. எதுக்குப்பா 100 ரூபாய்? முடி வெட்டிக்க. அதுக்கு 2 ரூபாய் போதுமே. சரி, உன் தலைமுறதுக்காக 3 ரூபாய் கொடுக்கலாம். வீட்டுக்கு நிதி மந்திரி. உன்கிட்ட இருந்து இந்த பதவியை பறிக்க எத்தனை நாள் ஆகும்? எப்படி கண்ணா? உன் கடந்த கால வாழ்க்கையை பத்தி அப்பா கிட்ட சொல்லுவேன். ஏற்கனவே நீ ஒருத்தனை காதலிச்சது. காதலிச்சது தப்புன்னு அவர் நினைக்கவே மாட்டாரே. காதலிச்சது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாலேயே உடல் உறவு கொண்டவள்னு சொல்லுவேன். தாய்ஸ்தானத்தில் இருக்கிற பத்தி அப்பா கிட்டே வேற எந்த பிள்ளை அப்படி சொல்லிருக்க போறா? அந்த கிரெடிட் உனக்கு கிடைக்கட்டும். ஆனா நான் காதலிச்சவனை கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம கொண்டவன் என் பிள்ளைதான நான் அவர்கிட்ட சொல்லவே மாட்டேன். உன்னை பத்தி அவர் வச்சிருக்கிற நம்பிக்கையில மண்ணு போட மாட்டேன். டீக்கே, போட கண்ணு போ. அதையே திருப்பி திருப்பி சொல்லி எனக்கு வெறுப்பு விட்டாங்க. கொஞ்சம் பெண்களுக்கு உன்னை கண்டா ஏன் விருப்பு தெரியுமா? உன்னோட தலைமுடிதான். முதல்ல முடிய விட்டுக்கோ. 3 ரூபாய் தரேன். மேனகா, அக்கா, எதுக்கா கார் எல்லாம்? ஆமா, நீ எங்க ஏற்காடு வந்த? ஷூட்டிங் வந்தேன். உன் கல்யாணத்துக்காக பணம் சேர்த்து வைப்பேனே, ஞாபகம் இருக்காக்கா? ஆமா, இப்ப என் கல்யாணத்துக்காக என் குழந்தைய சேர்ந்து பணம் சேர்க்குது. குழந்தையா? ஆமா, என் குழந்தை. சேதுடி, வித்துட்டேனே. கல்யாணம் அது இனிமேதான் பண்ணிக்கணும். அக்கா, ஒரு பின் இருந்தா கூட பிரசாத் ரூம்ல தேடி பார்த்தேன், கிடைக்கல. பின்ன பிடிச்சிட்டு வந்து நிக்கிறேன்னு சித்து திட்டுவா. ஐயோ, அசிடு அசிடு. ஆமா, குழந்தை எங்கடி? அதோ சினிமா ஷூட்டிங் நடக்குது இல்ல, அதுல என் குழந்தையும் நடிக்குது. என்னவா நடிக்குது? பிரேம்நசி, குட்டி பிரேம்நசிரா நடிக்குது. எத்தனை நாள் இந்த பழப்பு? நான் உண்டாயிட்டேன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த பழப்பு. என்ன ನಿಂದ ಕುഞ്ഞ ಕರಂಜ ಕರಂಜ ಮನುಷ್ಯന്റെ ಜೀವನ ನಸಿಪಿಚ್ಚല്ലോ. ಈ ಕ್ಲಾಸ್ ಶಬ್ದಂ കേട്ടാ മതി സുന്ദര അലച്ച ചാനി പിടിച്ചത് പിടിച്ചോ. நீ போய்க்கோடா. மேனகா, புறப்படுமா? எங்கக்கா? சேர வேண்டிய இடத்துக்கு தான். அக்கா, வா சொல்றேன். என்ன இதெல்லாம்? யாரும்மா நீ? யார் நீ? முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. யார் இந்த பொண்ணு? ஆசீர்வாதம் பண்ணுங்களேன் சொல்றேன். சரி சரி, தாலியை கட்டிட்டு நல்லா இருக்கட்டும். அவ தாலியை கட்டிட்டு நல்லா இருக்கட்டா, நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுவோம். முதல்ல எழுந்துறமா. ஆமா, யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்சவ, எங்க ஊருக்காரி. பாவம் அனாத. ஒருத்தன் ஏமாத்திட்டான். கையில குழந்தை. மத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் அந்த ஐயோ? தேடி பிடிச்சு அவனுக்கே கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அது வரைக்கும் இவன் நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு அனுமதி வேணும். இவ்வளவுதானே? உன் பாரதிக்கு அப்பீல் இது. எழுந்துறம்மா. அந்த அயோக்கிய மட்டும் இவ்வளவு தெரியாத மாதிரி நடிச்சான். சுட்டு தள்ளிடுவேன் அவனை. ஐயோ, அவரை சுட்டுட்டா அப்புறம் நான் அவரை கல்யாணம் பண்ணிடுமாமா? இவளே குழந்தை, கையில வேற குழந்தைய. சரி சரி, உள்ள கூட்டிட்டு போ.
யார் நீ? நான் ஒரு கதாநாயகி. நான் ஒரு கதாநாயகி. ஒரு வழியில் நான் ஓர் சகுந்தலை, ஒரு வகையில் நான் ஓர் அகலிகை. ஒரு வழியில் நான் ஓர் சகுந்தலை, ஒரு வகையில் நான் ஓர் அகலிகை. நான் முள்ளில் விழுந்த பட்டு சேலை முள்ளாய் நின்றவர் யார்? மேலகை வந்ததும் முனிவனை கண்டதும் மோகம் கொண்டதும் தவறில்லை. மேலகை வந்ததும் முனிவனை கண்டதும் மோகம் கொண்டதும் தவறில்லை. மெல்லியலாள் ஒரு பிள்ளை பெற்றதும் முனிவன் வெறுத்ததும் முறையில்லை. மெல்லியலாள் ஒரு பிள்ளை பெற்றதும் முனிவன் வெறுத்ததும் முறையில்லை. ஊருக்கு சொன்னால் ஊரார் சிரிப்பார், உனக்கில் சொன்னேன் விதியில்லை. நான் உனக்கே சொன்னேன் விதியில்லை. அவள் ஒரு கதாநாயகி, அவள் ஒரு கதாநாயகி. ஒரு வழியினில் அவள் ஒரு சகுந்தலை, ஒரு வகையினில் அவள் ஒரு அகலிகை. ஒரு வழியினில் அவள் ஒரு சகுந்தலை, ஒரு வகையினில் அவள் ஒரு அகலிகை. அவள் முள்ளில் விழுந்த பட்டுச் சேலை முள்ளாய் நின்றவர் யார்? ஆத்திரத்தாலும் அவசரத்தாலும் அங்கொரு கன்னி தாயானாள். ஆத்திரத்தாலும் அவசரத்தாலும் அங்கொரு கன்னி தாயானாள். ஆத்திரக்காரனை திருத்திட ஒருத்தி சாத்திரப்படியே தாயானாள். ஆத்திரக்காரனை திருத்திட ஒருத்தி சாத்திரப்படியே தாயானாள். தாயாகாத பெண்களுக்கெல்லாம் தாய்மை தருவது உன்னருளோ, தாய்மை தருவது உன்னருளோ. அவள் ஒரு கதாநாயகி, நான் ஒரு கதாநாயகி. ஒரு வழியில் நான் ஓர் சகுந்தலை, ஒரு வகையில் நான் ஓர் அகலிகை. நான் முள்ளில் விழுந்த பட்டு சேலை முள்ளாய் நின்றவர் யார்? பிரசாத், பிரசாத், எங்க போற? டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போப்பா. யார் அவ? அதான் சொன்னேனே, கதாநாயகி. நாயகனை தேடி வந்திருக்கா. ஓ, அவளுக்கு நீதான் வக்காலத்தா? ஆமா, வக்காலத்து, வக்கீல், வழிகாட்டி, புரோகிதர் எல்லாமே நான் தான். புரோகிதரா? ஆமா, 3 முடிச்சு போட வைக்கணுமே. என் கழுத்துல 3 முடிச்சு போடுறேன்னு சவால் விட்ட, என் கழுத்து தப்பிச்சுக்கிட்டது. 3 முடிச்சு பாக்கி நிக்கல, அத அவ கழுத்துல போட வைக்கிறேன். தாய் ஸ்தானத்துக்கு வந்துட்டேங்கிற திமிரில் எப்படி எல்லாம் பண்றீங்க? அந்த ஸ்தானத்தை பயன்படுத்தி காரியத்தை நான் சாதிக்கணும்னு நினைச்சா எனக்கு ஒரே நிமிஷம்தான். நீயா மனசு திரிந்து அவளை ஏத்துக்கணும். அது வரைக்கும் அவ கழுத்தும் வெயிட் பண்ணும், இந்த புரோகிதரும் வெயிட் பண்ணுவாரு. ठीक है, போடா கண்ணா போ. இந்த பக்கம் டிஃபன் ஆறிட போகுது, போப்பா. இதையும் போட்டுட்டா. ஏன்பா நீயே ஜெயிச்சிருந்தா இப்படி ஒரு ஆட்டம் எனக்கு விட்டு கொடுக்கூடாதா? அது சரி, இந்த மேட்டர் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் விட்டு கொடுக்கூடாது. தீப்பெட்டி இருக்கா? நான் தான் திருட்டு மடிப்பேன் இல்லையோ, பேக்கெட்லயே தீப்பெட்டி வச்சு மாட்டிப்பேனா? பிரசாத் பிரசாத், தீப்பெட்டி இருந்தா கூட. என்ன சார் இது எம்முனாலே அவனை தீப்பெட்டி கேட்கறீங்க? அவன் தான் அவனை கேட்க கூடாது, நீ அவனை கேட்டா தப்பு இல்லை, கேட்கலாம். அவனா போயிட்டானோ இல்லையா, ரூமுக்குள்ள போய பிறக்கி பிற தீப்பெட்டி வச்சிருப்பான், ஒண்ணு இருந்தா எடுத்துடலாம், எனக்கு வேணும்.